இருக்கீங்க? யாரும் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 61ஆம் வசனம். தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். குற்றம் சாட்டுகிறதுக்கு வகை தேடின கூட்டம் கொண்டு வருகிற ரீசன் என்ன தெரியுமா? 3 நாளைக்குள்ள தேவாலயத்தை கட்டினான் என்று சொன்னார். எந்த ஆலயத்தை கட்டினார்? 3 நாளைக்குள்ள சொன்னார். ஆவி, ஆத்மா, சரீரம் ஒரு மனம் திரும்புதலை உண்டாக்குவேன் என்று சொன்னார். சரீரம் தேவனுடைய ஆலயம் தானே. உன்னை நான் திரும்ப கட்டுவேன், 3 நாளைக்குள்ளே உன் வாழ்வை கட்டுவேன், மனம் திரும்புதலை உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் அழகாய் சொன்னார். ஆனா இவங்க பாருங்க எப்படிலாம் குற்றம் சாட்டம். ஒருத்தன் குற்றம் சாட்டணும்னு உன்னை நினைச்சுக்கோங்களேன், என்ன வேணா சொல்லி குற்றம் சாட்டுவான், ஏது வேணா சொல்லி குற்றம் சாட்டுவான், எப்பேற்பட்ட பழினாலும் சொல்லி குற்றம் சாட்டுவான். ஐ எம் டெல்லிங் யூ மை பீப்புள், பல பேர் எனக்கு விரோதமாய் குற்றம் சாட்டினவர்கள் உண்டு. I'm not least bothered about it because God permitted. We need to cross it. But one thing I'm telling you, my people, குற்றம் சாட்டினவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் கனப்படுத்தி கொண்டுதான் வருவார். குற்றம் சாட்டப்பட்டாயா, தவறாய் குற்றம் சாட்டப்பட்டாயா, தப்பு தகரமாய் குற்றம் சாட்டப்பட்டாயா, பல விதங்களில் பல காயமான வார்த்தைகளாலே குற்றம் சாட்டப்பட்டாயா, கர்த்தர் கொயிட்டா இருக்கார் நினைக்காதீங்க. கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார், நிச்சயம் அற்புதம் செய்வார். God never be quiet. He has been watching everything. He will honor you. குற்றம் சாட்டப்பட்ட இடத்தில் கர்த்தரும் தலை உயர்த்தாமல் இருப்பாரோ மகனே. ரொம்ப குற்றம் சாட்டப்பட்டு விட்டார்கள், தப்பா குற்றம் சாட்டினாங்க, வாய்ப்பு தேடுறாங்க, என்ன வேணா பழி சொல்லுவாங்க, என்ன வார்த்தை வேணா பேசுவாங்க, எப்பேற்பட்ட வார்த்தை வேணா பேசுவாங்க. ஆனா கர்த்தரோ உன் பட்சமா இருக்கிறார், கர்த்தரோ நினைவாய் இருக்கிறார். என் தேவன் விடமாட்டார், என் தேவன் விடமாட்டார். நிச்சயம் உனக்கு அற்புதம் செய்வார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். குற்றம் சாட்டின வார்த்தைகளுக்கு நடுவில் கர்த்தரும் தலை உயர்த்தட்டுமே. பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். நிச்சயமாய் நிச்சயமாய் யார் யாரெல்லாம் குற்றம் சாட்டினார்களோ அவர் கண்களுக்கு மத்தியிலே என் தேவன் உங்களை யார் என்று வெளிப்படுத்தி காட்ட வல்லவரா இருக்கிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. குற்றம் சாட்டப்பட்டேன் ஆண்டவரே, ஒரு தவறும் செய்யாதவன் நான் குற்றம் சாட்டப்பட்டேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாயா? இல்லை, கர்த்தர் தலைகளாய் மாற்றுகிறார். அற்புதம் நடக்கட்டும். Take this prophetic word. Receive it, my brother. வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது. பேசிக் கொண்டிருக்கும் பொழுதே பலவீனங்களை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு அற்புதம், இன்றைக்கு ஒரு அற்புதம். உங்கள் பிரயாணத்தில் ஒரு அற்புதத்தை இன்னைக்கு பார்க்க போறீங்க. இன்னைக்கு யார் யார் என்ன பிரயாணம் பண்றீங்களோ யுகன சீத மிராக்கிள் பரலோகம் திறந்திருக்கிறதை பார்க்கிறேன். வியாதி நீங்கி கொண்டிருக்கிறது, பலவீனம் மாறிக்கொண்டிருக்கிறது. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை கர்த்தர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கொடுக்கிற நல்ல செய்தியை பெற்றுக் கொள்வீர்களாக. Amen, amen. God bless you. Have a blessed day.